இந்த கோயில் வந்து பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த காத்தவராயன் திருக்கோயில். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சுவாமி, தாரமங்கலம் விட்டு மேச்சேரி போகும் வழி, தொலைச்சம்பட்டி மேச்சேரி போகும் வழியில் அமரகுந்தி கிராமத்தில் மோட்டூர் போகும் வழி அங்கே அமைஞ்சிருக்குங்க. இது பல நூற்றாண்டுக்கு முன்ன வச்ச காமாட்சி அம்மன் சிலைங்க. இந்த சிலை வந்து மீனாட்சி அம்மன் சிலை. இந்த சிலை வந்து விசாலாட்சி அம்மன். இது வந்து விநாயகர். இந்த சிலை வந்து ஈஸ்வரி. இந்த சிலை வந்து ஈஸ்வரன். இது வந்து லட்சுமி. இது வந்து ரங்கநாதர். இது வந்து சித்தேஸ்வரர். இது வந்து பச்சாயி அம்மன். இது தேவராக சுவாமி. இது வந்து முடிமாலை அம்மா. இது வந்து முருகன் வள்ளி தெய்வானை. இந்த சிலைங்க சப்த கன்னி 7 பேருங்க. இந்த சிலைங்கள்லாம் வந்து சப்த கன்னி 7 பேர். இது என்ன ஆலயம்? இது வந்து ஐவர் கருப்பு சுவாமிங்க. 5 கருப்பன் சுவாமி. பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்ன வச்சிருந்தா ஐவர் கருப்பு சுவாமிங்க. அது வந்து கருப்பாளிகை அம்மா. ராடச்சன்னியாச்சி திருக்கோயிலுங்க. இது வந்து பழமை நூற்றாண்டுக்கு முன்ன வச்ச ராடச்சன்னியாச்சி திருக்கோயில். பழமை வாய்ந்த காத்தவராயன் சாமி கோயிலுங்க. இது வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னே இந்த சிலைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த 5 பேர் வந்து காத்தவராயனுக்கு உடுக்கு பூச்சியாளிங்க. 5 பேரும். அந்த சுவாமி வந்து நம்மளுக்கு ஆரிய மாலை அப்படின்னு சொல்லி காத்தவராயன் சிறையெடுத்தது ஆரிய மாலான்னு சொல்லி அந்த சாமி. இதுங்க ஐயா, இது வந்து நம்ம சிலையா செஞ்சிருக்கிறோம் காத்தவராய சாமி. அப்படிங்களா? சரி சரிங்க. அது கீழே ஃபர்ஸ்ட் ஆகர் தான் இது ஆதியில வந்து வச்சது. ஆதி சிலைங்க. ஆனால் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அந்த நூற்றாண்டு காலத்துக்கு முன்னே இதெல்லாம் அப்படி அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம தற்காலிகமாக வந்து ஒரு சிலையா நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் உருவம் இப்படி தான் இருக்குங்களா? காத்தவராயனோட உருவம் இப்படி தான் இருக்குங்க. சரி. இந்த கோயில் கட்டடங்கள்லாம் இப்படியே இருந்ததாயா இல்லை இப்போ ரெடி பண்ணீங்களா? இல்லைங்க, இது வந்து அப்படியான சும்மாலாம் போதை கட்டியில் சும்மா ரவுண்டாக கல்லுக்குட்டி மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. சரிங்கய்யா. அதில் யாரும் இதெல்லாம் ரொம்ப காலமாகவே ஒரு 300 வருஷமாகவே யாரும் பூஜை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் அவங்க வெளியில் போயெல்லாம் அங்கே கோயில் வச்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு வந்து கனவுல சொல்லி நாம் எல்லாம் அக்கம் பக்கம்லாம் கேட்டு தெரிஞ்சு அவங்க வந்து நம்ம இந்த கோயில் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க. எத்தனை வருஷமாக பண்ணிட்டுக்கிறீங்க? ஒரு 4-5 வருஷமாக இதை எடுத்து நாங்கள் ஒரே ஆள் நம்ம ஒரு சேவை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பண்ண ஆரம்பிச்சு இவ்வளோ தான் பண்ணி வச்சுக்கிறீங்க? ஒரே ஆள் நம்ம ஒரு ஆளும் எவ்வளோ பண்ணுறது ஒரே ஆளெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்லா மலை நிலால கொஞ்சம் செடி வச்சுருக்கிறோங்க. மூலிகை செடி, வாழையத்துக்கு உண்டான மூலிகை இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்.